பசுமையான சூழல் மனிதனின் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் முக்கியமானது. நம் பாரம்பரியத்தில் பசுமைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மரம் நடுவது, விவசாயம் செய்வது மற்றும் இயற்கை காற்றும் பழக்கம் நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. சுத்தமான காற்று, நீர், பசுமையாக கிடைக்கின்றன. கோவில்கள், பண்டிகைகள், கிராமிய வாழ்க்கைகள் முறைகள் ஆல் ரெஃப்ளெக்ட் ஆர் கிரீன் ட்ரெடிஷனல். இயற்கையை பாதுகாப்பு நம் பாரம்பரியத்தை காப்பதற்கு சமம். பசுமையை நிலைநிறுத்த நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். பசுமையின் பாரம்பரியம் இரண்டும் சென்ற எதிர்காலத்தில் வழிகாட்டி. நன்றி, வணக்கம். என் பள்ளியின் பெயர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, நீலகிரி, தஞ்சாவூர் மாவட்டம். நான் பசுமையின் பாரம்பரியமான விவசாயத்தை பற்றி பேசப் போகிறேன். நான் ஒரு விவசாயி. நான் மாடுகளை கொண்டு ஏர் பூட்டி நிலத்தை உழுவேன். நான் மக்களுக்கு தேவையான உணவு, தானியங்கள், பழங்கள், காய்கறிகளை உற்பத்தி செய்கிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியார் பாடியுள்ளார். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும். உலகம் உயிர் வாழ உணவு தேவை. அந்த உணவை உற்பத்தி செய்வது நாங்கள். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் ஆகும். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆனால் எனக்கு ஏர் ஓட்ட தெரியும். நிலத்தை விற்று பணம் பெறலாம். இந்த பணத்தை சாப்பிட முடியாது. நான் பசியா இருந்தா கூட மக்களை பசியோட விடமாட்டேன். எனவே பசுமையின் பாரம்பரியமான விவசாயத்தை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. ரிஷி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, நீலகிரி, தஞ்சாவூர். நான் பசுமையின் பாரம்பரியம் என்ற தலைப்பில் ஆத்திச்சூடி கூற போகிறேன். சூழல் காக்க விரும்பு, இயற்கையோடு இணைந்து வாழ், நெகிழியை தவிர், இயற்கையை கைவிடேல், துணிப்பை எடுக்க தவறேல், மாசு செய்தல் இகழ்ச்சி, சூழல் தூய்மை ஒழுகு, எரிபொருள் புகை குறை, இயன்றவரே வாகனம் தவிர், நெகிழியை வாங்காதே, பூமி தாங்காதே, வனவளம் பெருக்கே, ஏரி குளம் தூர்வார், நீர்நிலைகளில் கழிவை விடாதே, செயற்கையோடு இணங்கேல், நீர் நிலம் காற்று பேர், மழைநீரை சேகரி, நீரை வீணாக்காதே, அறம் செய், ஆன்றோர் சொல் கேள், இலக்கியம் வாசி, ஈகை செய், உழவு போற்று, ஊரை நேசி, எளிமையை விரும்பு, உழவு போற்று, ஐயம் தவிர், ஒழுக்கம் கடைப்பிடி, அவ்வை வழி நட, அறநெறியில் வாழ், கலைகள் காப்பாய், காலம் போற்று, கெடுதல் செய்யல், சான்றோரை மதி, சுற்றம் போற்று. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாப்பிரதிஷா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, நீலகிரி, தஞ்சாவூர். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனேன் கொள்வாள் அறிவன் நச்சால் வளம் செய்தார் மாணறி செய்தாலும் செய்து வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை நாடு சேர்ந்தார்க்கும் யாழ்மையில சேரின் சேராய் இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் இந்த வித்தால் பொய்த்தீர் உள்க நெருந்தால் நீண்டு வாழ்வார். தனக்கோமே இல்லாதால் தால் சேர்ந்தார் கல்லார் மணக்கவில்லை மாற்றல் அறிந்து
அறவாளி எந்தனத்தால் செந்தற்கல்லார் பிரவாளி நீந்தலது கொளிர்புரியில் குணம்ல வேண்குன் தன் தாளை வணக்காத்தலை பிரவி பெருங்கடல் நீந்துவன் நீந்தார் இறைவனடி சேராதார். அதிகாரம் 2 வான் சிறப்பு. வான் இன்று உலகம் வழங்கி வருதால் அது தானம் இளமஞ்சனர் பாய்ச்சி துப்பாக்கு துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தும்பலை நெஞ்சு பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்தூள் நெஞ்சு உலற்றும் பசி எரிநுலா உழவர் பெண்ணும் மாறி வங்கிக்கார் கெட்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மச்சங்கை எடுப்பதும் அல்லாமலை மின் துளிலில் அல்லால் மச்சங்கை பசுமுல் தலை காண்பல் அறிந்து நெடுகடலும் தண்ணீர்மை குஞ்சும் தடிந்து தானல்கா தாக்கிவிட்டேன் சில பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோக்கி உண்டு தானம் தம்பி ரெண்டும் தங்கா பின்னலா வானமல வாழ்ந்த நீரிஞ்சா மேயாது உலகின் யாருக்கும் அணிஞ்ச மேதொழுக்கு. அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேணும் பண்ணுவது துணிவு துறந்தார் பெருமை துணி கூறின் வையத்திருந்தாரே இன்னி கொஞ்சச்சு இருமை வகைத்திருந்தி ஈண்டாரும் பூண்டார் பெருமை பிறங்கி சொல்லுங்க உரனென்று தோட்டியானோரை இன்னும் காப்பான் பன்னெண்டும் பப்பிக்கோ விட்ட இந்த வித்தான் ஆற்றல் அகல் விஸ்மிலா கோம்பான் இந்திரனே சாலுங்கரி செயற்கையே செய்வார் பெரிய சிறிய செயற்கையே செய்கலாதா சுவை ஒளி ஊரோசை நான் செஞ்ச இந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நெய்மொழி மாந்த பெருமை நிறுத்து மறைமொழி காட்டிவிடும் நமிஞ்சு குஞ்சே நீஞ்சார்களில் கனமையும் காத்தலருது அந்தனர் என்போரால் ஒரு நச்சவு இருக்கும் செந்தன்மை பூண்டல்களால். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். சிறப்பினும் செல்வம் மினும் அத்தினும் ஆக்கம் எவனோருக்கு அத்தினும் ஆக்கம் இல்லையே மரத்தலின் நுங்கிலே கேடு ஒல்லும் வகை நரவினை யுவதை செல்லும் எல்லாம் செயல் பண்துகன் மாசில நாதலன் தரம் ஆகல நீரபிரா அழுக்கார அவாவகிலி நஞ்சல் நான் மில்கா என்ற தரம் அஞ்சறிவாம் என்னாதானம் ஜெய்கமச்சது பொஞ்சுகால் பொஞ்சாதுரை அடுத்தாறு இதுவன வேண்டா சுகை பொத்தானோடு உந்தான் இடை நீள்நாள் படாமை நஞ்சாச்சி நந்தருடன் வாழ்நாள் வழியிருக்குங்கள் அறத்தான் வருவது இன்பமிச்செல்லாம் புறத்த போதும் இல்லை செற்பால் தோறும் மரணவர்களுக்கு இருப்பால் தோறும் புலி. அதிகம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்றத்துறை சொந்தார்க்கும் துவாதவர்க்கும் இருந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் தனை தன்புறுத்தாத வம்பிருந்தோக்கள் தானே தாங்க ஐம்புலத்தா உம்பல் தலைப்பல் எஞ்சி பார்த்தும் உடைத்தாய் நீள்வாழ்க்கை வலியஞ்சல் என்காதுமில் அன்பும் அண்ணும் உடைத்தாய் நீள்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அர்த்தாட்சி இல்வாழ்க்கை ஆட்சின் பொறுத்தாட்சின் போய் பெறுவதவன் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் வேல்வாழல் எல்லாம் தலை ஆட்சின் ஒழுக்க அந்நில்கா இல்வாழ்க்கை நோர்பாட்சின் உண்மை எடுத்தா அந்நனப்பட்டதை இல்வாழ்க்கை எங்கும் பிறன் பொழிப்பதிலாய் நெஞ்சு வைத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வை இந்த தெய்வத்துள் வைக்கப்படும். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை மனைத்தக்கா மாண்புடையாகி கொண்டால் வாழ்த்துக்கால் வாழ்க்கை துணை மனைவாட்சி எனும் இல்லாத நிலாயின் வாழ்க்கை இணைமச்சி தாயினும் இல்லதன் நிலவல் மன்மனோன் நிலவல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. அக்ஷயா. நான் 5ஆம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நீலகிரி தஞ்சாவூர் மாநகரம். நான் பசுமையும் பாரம்பரியம் என்ற தலைப்பில் பேச போகிறேன். மணிநீரும் மண்ணும் மலையும் ஆணி நிலக்காடும் உடையது அரண். இக்குறளில் வள்ளுவர் பசுமையான சுற்றுச்சூழலின் மேன்மையை கூறுகிறார். பசுமை பாரம்பரியம் இரு வார்த்தைகளில் நம் வாழ்வில் இரு கண்கள் எனலாம். பசுமை என்பது இயற்கை சுற்றுச்சூழல் ஆகியவற்றை குறிக்கிறது. பாரம்பரியம் என்பது நமது பண்பாடு மற்றும் முன்னோர்களின் வாழ்க்கை நிலைகளை குறிக்கிறது. இரண்டும் ஒன்றிணையும் போதுதான் ஒரு சமுதாயத்தின் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகிறது. பசுமை என்பது வெறும் மரங்களும் செடிகளும் மட்டுமல்ல, தூய்மையான காற்று, சுத்தமான நீர், வளமான மண் மற்றும் ஆரோக்கியமான சூழல். ஆனால் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நீர், நிலம், காற்று என அனைத்தும் மாசடைந்து வருகின்றன. தூய்மையான சுற்றுச்சூழல் மனிதர்களின் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் அத்தியாவசியம். இயற்கையோடு ஒன்றிவாள் என்ற பொன்மொழிக்கேற்ப நாம் மரங்கள் நடுவது, காடுகள் வளர்ப்பது, செடிகள் வளர்ப்பது மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுவதன் மூலமாக நாம் பசுமையை பாதுகாக்க முடியும். யாதும் ஊரே யாரும் கீழ் என்ற வரிகள் நமது பாரம்பரிய உலகளாவிய மனிதநேயத்தை வெளிப்படுத்துகிறது. நமது மொழி, கலைகள், இலக்கியம், இசை, நடனம், பண்டிகைகள், சடங்குகள் என அனைத்தும் பாரம்பரியத்தின் அங்கம். பெரியோரை மதித்தல், கூட்டு குடும்ப வாழ்க்கை, விருந்தோம்பல், அறம் செய்தல், நீதி தவறாமை போன்றது நமது பாரம்பரிய ஆழமான வேர்கள். பரதநாட்டியம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மிப்பாட்டு, காவடி ஆட்டம் போன்றது நமது தமிழர்களின் இசை நடனத்தை பறைச்சாற்றுகின்றன. உணவே மருந்து என்று உலகிற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் தான். பசுமையும் பாரம்பரியத்தையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. நமது பாரம்பரிய விவசாய முறைகள் பெரும்பாலும் சூழலை மாசுபடுத்தாது. பாரம்பரியத்தை பேணி காப்பதன் மூலம் நாம் பசுமையை காக்க வேண்டும். பசுமை என்பது வாழ்வின் ஆதாரம். பாரம்பரியம் என்பது நமது பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, தூய்மையான காற்று, சுத்தமான நீர் போன்றவது. நாம் பசுமையும் பாரம்பரியத்தையும் காக்க வேண்டும். பசுமையின் வேர்கள் பாரம்பரியத்தின் விழுதுகள் மூலம் அடுத்த தலைமுறைக்கு பரவ வேண்டும். நன்றி, வணக்கம்.
என் பெயர் நிக்கோலஸ் டெஸ்லா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மரம் பற்றி பேச வந்திருக்கிறேன். மண் செழிக்க மரமாகும். மரம் வந்துடும் இலையாகும். இலை வந்துடும் இலை வந்துடும் இலை வந்துடும் பூக்கள் வரும். பூக்கள் வந்துடும் காய் வரும். காய் வந்துடும் கனி வந்துடும். ஆட்சிடா நன்றி.